நாங்கள் வந்து இந்த உதிர் கொழாப்பு தொழில் தான் பண்ணுறோம். இதுக்கு முன்னே எங்கள் மாமியை பண்ணிட்டு இருந்தாங்க, ஒரு 50 வருஷமா பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ நான் ஒரு 10 வருஷமா பண்ணிட்டு இருக்கிறேன். அரிசி ஒரு 8 மணி நேரம் ஊறணும். இடிச்சு சலிச்சு புட்டு கட்டி வேவிச்சு உடச்சு விட்டு நல்லா ஆற வைக்கணும். மறுநாள் தான் அதை செய்ய முடியும். செஞ்சாதான் இந்த ஷேப் வரும். உடனே செஞ்சா வராது. இங்க கொண்டு வந்து அரிசி மாவு போட்டு பாவு ஊற்றி பிணைஞ்சு இதுல போடுறதா கண்ணா. பாவு வந்து வெள்ளங்கண்ண, இது குண்டு வெள்ளம் நல்லா தண்ணியை ஊற்றி நல்லா கொதிக்கி விட்டு ஏலக்காய் நாள் போட்டு கொண்டு வந்துட்டு அதுக்கப்புறம் இன்னும் ஒரு 5 நிமிஷம் வேகணும். வெந்த வாட்டி எடுத்தோம்னா இந்த ஷேப் வந்துடும். பெரிய கடைலாம் ஒன்றும் இல்லை, ஆரம்பத்துலேருந்து இதே தான். சேலம், சென்னைக்கு, ஈரோடு எல்லாமே போகுது. பெங்களூர் இருந்து கூட காலையில் வந்து வாங்கிட்டு போயிருக்காங்க. எல்லாமே நல்லா இருக்குன்னு சொல்றாங்க. ஆரம்பத்துல 20 ரூபாய்க்கு வித்துட்டு இருந்தாங்க, அப்புறம் 50 ஆச்சு, 60 ஆச்சு. இப்போ வந்து ஒரு ரோல் வந்து 80 ரூபா. சின்ன குழந்தைல இருந்து பெரிய வரைக்கும் சாப்பிட்டு நிறைய இருக்கிறாங்க. வச்சு குமாரப்பழத்துல ஜனங்க நிறைய வந்து சாப்பிட்டு வாங்குவாங்க. ஃபங்க்ஷனுக்கெல்லாம் நான் செஞ்சு கொடுப்பேன். அரிசி மார்க்கெட் வீதியில தவுண்டம் கோயில் நேர் எதுக்காலேயே நாங்க கடை வச்சிருக்கோம். நல்லா இருக்குங்கிறத நம்ம கிட்ட போட்டோம்.